ஹாய் காய்ஸ். ஏன் ரொம்ப நாளாக வீடியோ வந்து போடல, 3 டேஸாக ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் கம்பெனியில் கொஞ்சம் ஒர்க் அதிகமானதுனால என்னால் வந்து வீடியோ சரியாக போட முடியல. அதான் ரீசனு, வேறு ஒன்றுமே ரீசன் இல்லை. ஆக்சுவலாக நான் ட்ரேடில் எடுத்துன்னு தான் இருந்தேன். கடைசியாக நான் அப்டேட் பண்ணது வந்து 19ஆம் தேதி தான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அப்புறம் 20, 21, 22 என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக நான் இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கரெக்டாக 20ஆம் தேதி என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வேலையாக இருந்தனால நான் ட்ரேட் அதிகமாக எடுக்கல, ஒரு 2-3 ட்ரேடு தான் எடுத்தேன். அதில் வந்து -24 USD வந்து லாஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் 21 வந்து ட்ரேடு எடுத்திருந்தேன், அதில் வந்து -58 வந்து லாஸ் ஆகிடுச்சு. ட்ரேட் அதிகமாக எடுக்கலை, கம்மியாக தான் எடுத்தேன், ஆனால் பட் அது லாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டுடே வந்து இன்றைக்கி ஒரு நல்ல டேவாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் பிடிசிலையும் கோல்டு லிமிட் ட்ரேட் எடுத்து ஆல்மோஸ்ட் 182 வந்து ஃபாபிட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த வாட்டி. ஆல்மோஸ்ட் லாஸஸும் கவர் பண்ணிட்டோம். ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஃபாபிட்டும் வந்துருச்சு நமக்கு. டுடே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியல, அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் என்னால் கட் பண்ணி தான் போட முடியுது. ஆக்சுவலாக எனக்கு வீக்கெண்ட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவும் நான் கரெக்டாக போட்டு விட்டுட்டேன். அதுமாதிரி இந்த டுடேவும் நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு. நல்ல ப்ராஃபிட், லாஸஸ் ரிகவர் பண்ணி ப்ளஸ் ப்ராஃபிட்டில் தான் நம்ம இந்த வாட்டி இருக்கோம். $182 வந்து நீங்கள் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த லாஸ் எல்லாமே கவர் அப் ஆகிடுச்சு. ட்ரேடிங் எல்லோரும் கிட்ட தான் இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ண சொல்லி. வெயிட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுப்பேன். நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, அது போதும். நல்லா தான் போயிட்டுருக்கு. எனவே குட் பை.